தஞ்சாவூரில் காவல் உதவி ஆய்வாளரின் கன்னத்தில் அறைந்த இளைஞர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து புதுக்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இளைஞரை தாக்கியது ஏன் என காவல்துறையினர் அளித்துள்ள விளக்கத்தின் பின்னணி என்ன? பிசிகவினர் நடத்திய போராட்ட களத்தில் வாகனத்திற்கு வழிவிடச் சொல்லி வாக்குவாதம் செய்த இளைஞர், சமாதானப்படுத்த முயன்ற காவல் உதவி ஆய்வாளரை கன்னத்தில் அறைந்ததால் பரபரப்பு. 6 பிரிவுகளில் வழக்கு பதிந்து சிறையில் அடைத்த அதிகாரிகள். காவல்துறை அளித்த விளக்கம் என்ன? தஞ்சாவூரில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பிளக்ஸ் பேனரை அகற்றிய விவகாரம் தொடர்பாக பிசிகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தஞ்சை காந்திஜி சாலையில் உள்ள மாநகராட்சி அலுவலகம் முன்பு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு 2 பக்கமும் ஏராளமான வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. அப்போது அந்த வழியே பைக்கில் வந்த திருக்கானூர்பட்டியைச் சேர்ந்த ஐயப்பன் என்ற இளைஞர் தனக்கு வழிவிடும்படி கூறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். நிலைமை தலைகீழாக அங்கிருந்த மேற்கு காவல் நிலைய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ரஹீம் இளைஞரை போராட்டம் முடியும் வரை அமைதியாக நிற்குமாறு கூறியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நான் வேலைக்கு செல்ல வேண்டும், வேலைக்கு செல்லாவிட்டால் என்னுடைய சம்பளத்தை யார் தருவார்கள் என கேட்டு போலீசாருடன் அவர் வாக்குவாதம் செய்து ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென்று காவல் உதவி ஆய்வாளர் இளைஞரின் கன்னத்தில் அறைய, இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் சற்றும் யோசிக்காமல் காவல் உதவி ஆய்வாளரை பதிலுக்கு ஓங்கி அறைந்திருக்கிறார். உடனே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் இளைஞரை குண்டுக்கட்டாக தூக்கி ஜீப்பில் ஏற்றி காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். விசாரணைக்கு பின்னர் கைதான ஆகாஷ் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிந்து புதுக்கோட்டை சிறையிலும் அடைத்திருக்கின்றனர். போலீசார் ஆகாஷை தேவையின்றி தாக்கியதாக கூறப்படும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. அரசியல் கட்சியினருக்கும் ஆகாஷுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மேலும் முற்றி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறாமல் தடுக்கும் நோக்கத்திலேயே குறைந்தபட்ச பலப்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.